கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். தேவ சமூகத்திலே மிகுந்த பாதுகாப்போடு நாம் தங்கியிருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி ஒரு தீங்கும் அணுகாது என்று நாம் பாடுவது போல எந்த தீங்கும் இன்றி நாம் மிகுந்த பத்திரமாக அவருடைய செட்டைக்குள் மறைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். கேரளாவிலே நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு நம்மை அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது என்பதை யோசித்து பார்ப்போம். ஏன், எப்படி, எதனால் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்பதை விட, மனிதன் எவ்வளவுதான் முயற்சித்தாலும், நவீனமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும், இயற்கைக்கு முன்பாக அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்றுத்தான் போகிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இயற்கையை மிஞ்சி மனிதனால் எதுவும் செய்ய இயலாது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அந்த பேரழிவின் பகுதியிலே மரித்து போன மக்களை நாம் யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கக்கூடும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்திருக்கக்கூடும், அல்லது கிறிஸ்தவை அறிந்தும் அறியாதவர்கள் போல இருந்திருக்கக்கூடும். அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பின் காலத்திலே இந்த ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் கேட்பாரேயானால் நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? வாய்ப்புகள் கிடைத்தும் அறிவிக்காமல் இருந்து விட்டேனே என்று சொல்லி புலம்பக்கூடிய மக்களாக இருப்போமா? எனவே நமது ஊழியம் அல்லது நம்மளுடைய கிறிஸ்தவ நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆகவே இந்த நாளிலே நம்மளுடைய சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு ஊழியம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் அடங்கிய பகுதிதான் இந்த நாளிலே நமது தியானத்திற்கென்று நான் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய தேசத்திலே பரவலாக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் உயர்ந்த பாடில்லை என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படியானால் ஊழியம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் சாதாரண மக்கள், ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை செயல் நடத்துகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் மிக பெரியவர் என்று சொல்லி நாம் அறிவோம். அவருடைய, அதாவது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு நாம் புத்திரராகும்படிக்கு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் தகப்பனுடைய நோக்கத்திற்கு இசைவாக நடந்து கொண்டால்தான் அந்த உறவு நீடிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனங்களை நாம் கீழிருந்து மேலாக நாம் வாசிப்போமேயானால் இப்படியாக சொல்கிறது. முதலாவது அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்படுகிறவன் பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கித்தால்தான் அவன் கேள்விப்படுவான். கேள்விப்பட்டால்தான் அவன் விசுவாசிப்பான்.
விசுவாசித்தால் தான் ஒருவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டால் தான் கடவுளை தொழுது கொள்வான். ஆக ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இங்கே நாம் செய்ய வேண்டிய முதல் படி என்னவென்றால் அனுப்பப்பட வேண்டும். அன்பானவர்களே, கடவுள் எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒரே நோக்கத்திற்காக தெரிந்து கொள்வது இல்லை. ஒவ்வொருவரும் படைப்பிலே எப்படி தனித்தனியான ஒரு தன்மை கொண்டவர்களாக தனித்தனி தன்மை கொண்டவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பும் வித்தியாசமானது. நான் உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், நமது உடலிலே கை, கால், வாய், தலை, கண் இவைகள் இருக்கின்றன. இவைகள் அதனுடைய வேலையை சரியாக செய்தால்தான் இந்த மனித உடல் சரியாக இயங்குகிறது என்று நாம் சொல்ல முடியும். அதை போல நாமும் கூட ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றினால் முழு சரீரமாகிய திருச்சபை முன்னேறி செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. அவைகள் முன்னேறி செல்ல முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்தித்தவுடனே அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லிவிட்டு, பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்படியானால் அதனுடைய வசனத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் எதை செய்தாரோ அதை செய்யும்படி நம்மை அனுப்புகிறார். அப்படியானால் அவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தார், அவர் எவற்றை செய்தார் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செய்வதுதானே ஊழியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. எப்படி தெரிந்து கொள்கிறார் என்று பார்ப்போமேயானால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்க சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். 3 காரியங்களை சொல்லுகிறார். உருவாகுவதற்கு முன்பே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், பின்பாக அந்த காரியத்திற்கென்று அழைத்திருக்கிறார், அழைத்த தேவன் அவரை தீர்க்கதரிசியாகவும் நியமித்திருக்கிறேன் என்று அங்கே 3 காரியங்களை சொல்வதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது, நான் பிரமிக்கத்தக்க வகையில் அதிசயமாய் படைக்கப்பட்டேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன் நம்மை அறிந்த தேவன் இயேசுவை போல வாழ, நடக்க, செயல்பட அவர் விரும்புகிறார். ஏன் இன்னும் சொல்ல போனால் அவருக்கென்று கனி கொடுக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஊழியம் செய்ய அழைத்த தேவன் நம்மை அப்படியே வெறுமையாக விட்டு விடுவாரா என்றால் நிச்சயமாக அவர் விட்டுவிட மாட்டார். உதாரணமாக தலைவலி, காய்ச்சல் இந்த காரியங்களுக்காக மாத்திரை வழங்குகின்ற ஒரு கம்பெனி, ஒரு வியாபார ஸ்தலம், அதை விற்பனை செய்பவர்களுக்கு கோட், ஷூட், ஷூஸ் இவைகளெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து அனுப்புவது எப்படியோ அப்படியே நித்திய வாழ்வை குறித்து பிரசங்கிக்கிற நமக்கு, அல்லது அழிவிலிருந்து ஆத்துமாக்களை காக்கக்கூடிய பணியை செய்கின்ற நமக்கு அவர் என்ன செய்வார்? பலத்தை கொடுத்து அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்படி நாம் அவருடைய பலத்தை புரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்லும்போது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தின் பேரிலே நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
எதனால? அவருக்கு கிடைத்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பதினால் இதை அவர் செய்கிறார். உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அனுப்புவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய். இப்ப ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியும் நமக்கு அனுப்பி அதன் வழியாக நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் நமது தலையாய கடமை என்னவாக இருக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய தலையாய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படி இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது, ஜெபித்து ஆட்களை அனுப்ப வேண்டும். ஜெபிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஜெபிப்பது என்பது சுவாசம் போன்றது, உயிர் மூச்சு போன்றது. ஒருவேளை சுவாசம் நின்றுவிட்டால் அந்த உயிர் பிரிந்து விட்டது என்பது நமக்கு தெரியும். ஆகவே வேதம் சொல்கிறது, அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி. ஆகவே அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, திறப்பின் வாசலில் நிற்பதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆட்களை தாரும் என்று சொல்லி ஜெபித்து அவர்களை அனுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வயநாட்டிலே அந்த கிராமங்கள் 3 கிராமங்கள் அழிந்து போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த பகுதிக்கு ஒருவேளை நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குமானால் அந்த ஆத்துமாக்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும் என்பதிலே சந்தேகமில்லை. 2வது காரியம், நமது ஊழியத்தை நாமே செய்ய வேண்டும். நமது ஊழியத்தை நாமே செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த இடங்களுக்கு சென்று ஆண்டவரை பற்றியதான நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை நம்மால் போக இயலவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை நம்மளுடைய பங்குதாரர்களாய், மற்றவர்களை என்று சொன்னால் ஊழியம் செய்கிறவர்களை நம்மளுடைய பங்குதாரர் என்ன செய்ய வேண்டும்? இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும். வாசிப்போம் 3 யோவான் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை சேர்த்துக் கொள்ள நாம் எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆக ஊழியம் நாம் செய்யணும். ஒருவேளை போக முடியாத இடங்களுக்கு நாம செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, அங்கு செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை நாம் தாங்கக்கூடியவர்களாக, அவர்களை நம்மளுடைய பங்குதாரர்களாக சேர்த்து கொண்டு என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தை செய்யணும். அப்படி செய்வது நம்மளுடைய கடமை. அதுக்கு நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. 3வது காரியம், நமது பழக்கமான நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம் அருகில் இருக்கக்கூடிய, நம்மோடு பழகக்கூடிய, நாம் வேலை செய்கின்ற இடத்துல நம்மளுடைய மிக நெருக்கமான உறவுகள், இப்படிப்பட்டவர்களிடத்திலே நாம் கிறிஸ்துவ அன்பை காண்பித்து நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கு ஆண்டவருடைய அங்கலாய்ப்பான குரலை நாம் கேட்க முடிகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவான் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் தன்னுடைய அங்கலாய்ப்பை அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு மறுமொழியாக, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசிப்போம். ஆக நமது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது சந்தேகமில்லை. 4வது காரியம், நாமே அந்த நற்செய்தியாக விளங்க வேண்டும். அன்பானவர்களே, நெடுநாட்கள் பிசாசின் பிடியிலே இருந்த ஒரு மனிதன், ஆடைகள் அணிந்திராத ஒரு மனிதன், அவன் வீட்டில் தங்காமல் சுடுகாட்டிலே அல்லது பிணங்கள் இருக்கக்கூடிய கல்லறையிலே இருந்து கொண்டிருந்த அந்த மனிதன்,
அவனை யாராலும் கட்டுப்படுத்த இயலவில்லை. அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தின உடனே அவன் தெளிந்தவனாக, ஆடைகள் அணிந்தவனாக இயேசு அண்டை அமர்ந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உத்தரவு கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன நடந்ததோ அதை மற்றவர்களுக்கு அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அப்படியாக அவன் புறப்பட்டு சென்று தனக்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லி அவன் ஒரு பெரிய திருச்சபையை உருவாக்கினான் என்று சொல்லி அங்கே நாம் வேத பண்டிதர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவனே நடமாடும் நற்செய்தியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஊழியத்தின் பாதையிலே ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் செய்பவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படி செய்வது நமது கடமையாக இருக்கிறது. நமக்கு அருகில் உள்ளவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான்காவது செய்தி, நாமே நற்செய்தியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக ஊழியம் இப்படிப்பட்ட சகாக்களோடு இருக்குமானால், இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்குமானால், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியானால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஊழியத்தை அல்லது கிறிஸ்துவின் அன்பை அல்லது கிறிஸ்துவின் செயல்பாடுகளை எவ்வாறு வெளி காண்பிக்கிறோம் என்பதை யோசிப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஊழியத்தை குறித்ததான சில காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆகவே நாங்கள் பயப்படாமல் துணிந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஜெபிக்கவும், நாங்கள் ஊழியத்தை செய்யவும், ஊழியத்தை செய்கிறவர்களை தாங்கவும், தொடர்ந்து அருகில் இருப்பவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், நாங்களே நற்செய்தியாக மாறவும் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நாங்கள் ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால், இனியாவது நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் தொடர்ந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீரே, அந்த பலனை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, உமது வருகைக்கு முன்பாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற உமது ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் பிரயோஜனமுடையதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அடிமையை மறைத்து வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மேற்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.